பண்டைய காலத்தில் மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் மாறன் என்ற ஒரு எளிமையான மரவெட்டுபவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன் மற்றும் உழைப்பாளி. தினமும் காலையில் தனது கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குச் சென்று மரங்களை வெட்டி தனது குடும்பத்தை பார்த்து கொண்டான். ஒரு நாள் வழக்கம் போல் மாறன் காலையில் காட்டுக்குச் சென்றான். அந்த காடு மிகவும் பசுமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. பறவைகள் குரல் கொடுத்து பாடிக்கொண்டிருந்தன. மாறன் ஒரு பெரிய மரத்தை தேர்வு செய்து அதை வெட்ட ஆரம்பித்தான். சில நேரம் வேலை செய்த பிறகு அவன் சோர்வடைந்து அருகில் ஓடும் ஒரு அழகான ஆற்றின் கரைக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கொண்டான். அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த கோடாரி திடீரென்று தவறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. அதை பார்த்த மாறன் மிகவும் கவலையடைந்தான். இதுதான் என் வேலைக்கு உதவும் ஒரே கருவி. இது இல்லாமல் நான் எப்படி வேலை செய்வேன் என்று நினைத்து ஆற்றின் கரையில் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அப்போது திடீரென்று அந்த ஆற்றில் ஒரு அதிசயம் நடந்தது. தண்ணீர் மெதுவாக ஒளி வீசத் தொடங்கியது. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு அழகான தேவதை மேலே வந்தாள். தேவதை மாறனை பார்த்து, "நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்?" என்று கேட்டாள். மாறன் நடந்ததை அனைத்தையும் உண்மையாக கூறினான். அதை கேட்ட தேவதை தண்ணீருக்குள் சென்று ஒரு பொன் கோடாரியை கொண்டு வந்து, "இது உன்னுடையதா?" என்று கேட்டாள். மாறன் அமைதியாக, "இல்லை, அது என்னுடையது இல்லை" என்று நேர்மையாக பதில் சொன்னான். மீண்டும் தேவதை தண்ணீருக்குள் சென்று வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து கேட்டாள். ஆனால் மாறன் மீண்டும், "இல்லை, அது என்னுடையது இல்லை" என்றான். மூன்றாவது முறையாக தேவதை தண்ணீருக்குள் சென்று மாறன் எழுந்த இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த மாறன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, "ஆம், இதுதான் என்னுடைய கோடாரி" என்று சொன்னான். மாறனின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவன் நேர்மைக்கு பரிசாக பொன் கோடாரி, வெள்ளி கோடாரி மற்றும் அவன் உண்மையான இரும்பு கோடாரி மூன்றையும் அவனுக்கே கொடுத்தாள். மாறன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தேவதைக்கு நன்றி கூறி தனது கிராமத்திற்கு திரும்பினான். அந்த நாளிலிருந்து மாறன் கிராமத்தில் நேர்மையான மனிதன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டான். இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், நேர்மையாக வாழ்பவன் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான்.